இன்றைக்கி நம்ம டே 2 ஆஃப் சலாலா தான் பார்க்க போகிறோம். சண்டே மார்னிங் 5 o'clock வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணாங்க. வாஷ்ரூம் போகிறவங்க போய்க்குங்கன்ட்டு. அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரியல. டிஃபனும் இங்கேயே முடிச்சிருங்க, இதுக்கப்புறம் எந்த ஸ்டாப்பும் கிடையாதுன்னு சொன்னாங்க. எல்லாரும் ரொம்ப டென்ஷன் ஆகி போய் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் வந்து சண்டே 6 o'clockலாம் நீங்கள் ரூம் ரீச் ஆகிடலான்னு சொன்னாங்க. பட் வந்து ரீச் ஆகிறது வந்து 12:30 1 o'clock ஆயிரும். நாங்கள் ஆல்மோஸ்ட் 24 hours நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் துபாயிலேருந்து ஒமானுக்கு. அவங்க சொன்னது 16 hours தான். அங்கங்கே சும்மா ஸ்டாப் பண்ணாங்க. எதுக்கு ஏன்னு ஒன்றுமே ரீசன் தெரியாது. ரொம்பவே டைம் எடுத்து ஸ்டாப் பண்ணாங்க. சலாலா போகிற ரோடு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. 2 சைடுமே டெசர்ட், ஒரு கடை எதுவுமே கிடையாது. ஈவன் ஒரு வீடு கூட. ஃபைனலி ஆஃப்டர் ஒரு 24 hours கழித்து நாங்கள் சலாலா வந்து ரீச் ஆகிட்டோம். சலாலா வந்து பெஸ்ட் டைம் டு விசிட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன்லேருந்து ஆகஸ்ட் வரையும். நமக்கு அப்போல்லாம் லீவ் கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா. இப்போ நேஷ்னல் டே லீவ்னால வந்தோம். செக்இன் வந்து 2 o'clock. நாங்கள் வந்து 1:30க்கெலாம் வந்துவிட்டோம். ஸோ வந்து அந்த அரை மணி நேரத்தில் வந்து எங்களுக்கு வந்து லஞ்ச் ப்ரொவைட் பண்ணாங்க. சிக்கன் மந்தி தான். லஞ்ச் சாப்பிட்டு அடுத்து வந்து ரூம் கீலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ரூம் கீ வாங்கிட்டு நாங்கள் எங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். ரூம் அண்ட் ஃபுட் வந்து சும்மா சொல்லக்கூடாது, பக்காவாக இருந்துச்சு. பட் இந்த சுற்றி காட்டுறதுல தான் வந்து ரொம்ப சொதப்பிட்டாங்க. ரூமில் வந்து ஒரு 1 hour தான் இருந்திருப்போம். அதுக்கப்புறம் சைட் சீயிங்குன்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஒன்றும் ப்ராப்பரெல்லாம் கூட்டிகிட்டு போகல, சும்மா கூட்டிகிட்டு போகணுன்னு தான் கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு பீச் போனோம், அதுக்கப்புறம் ஒரு கேவ் போனோம். அந்த கேவில் ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு காஃபி ஷாப் தான் இருந்துச்சு மேலே. ஒமானில் வந்து நான் வந்து ஹியூமன் பீயிங்கை பார்த்ததை விட இங்கே நிறைய கேமல்ஸு, அதுக்கப்புறம் வந்து கவுஸ் தான் பார்த்தேன். கவு வந்து நான் இதுவரையும் UAE வந்து 3 years ஆகுது, கவு பார்த்ததே இல்லை. பட் ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்குறேன். அவ்வளோ தூரம் நாங்கள் மேலே ஏறி வந்ததுக்கு வந்து ஏதாச்சும் இருக்கும்னு நினச்சோம். பட் அங்கே வந்து காஃபி ஷாப் தான் இருந்தது. ஒன்றும் சுற்றி பார்க்கல, எதுவுமே இல்லை. இது முடிச்சுட்டு அடுத்து வந்து பீச்சுக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க. பீச் போயும் ஒரு யூஸுமே கிடையாது. பிகாஸ் வந்து சன்செட்குள்ளே போகணுன்னு சொன்னாங்க. பட் சன்செட் ஆனதுக்கப்புறம் தான் கூட்டிகிட்டே போனாங்க. இந்த 2 பிளேஸை கவர் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஷாப்பிங்னு சொன்னாங்க. நாங்களும் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து எங்கேயுமே கூட்டு போகல. நம்ம ஊரில் எப்படி வந்து 2 சைடாக வந்து ஃப்ரூட்ஸ் விற்பாங்களோ அதுமாதிரி இங்கே ஃப்ரூட்ஸ்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. கேட்டால் அதுதான் ஷாப்பிங் சொன்னாங்க. நாங்கள் அது வேணான்ட்டோம். அடுத்து வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போனாங்க. அதுவும் ஷாப்பிங் நல்லா இருக்கும்னு நினச்சோம். பட் அதுவும் ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு, ஒன்றுமே இல்லை. அங்கே ஆப்போசிட்டில் வந்து ஒரு மால் இருந்துச்சு. சரி அங்கே போய் ஷாப்பிங் பண்ணலாம்னு நினச்சா அங்கே வந்து பாதி ஷாப் வந்து ஓப்பனே இல்லை, எல்லாமே ஆல்மோஸ்ட் க்ளோஸில் தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டே 2 நாளுமே சொதப்பிட்டாங்க. தேர்ட் டே எப்படி போச்சுன்னு பார்க்க என் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.